மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லவா? தெய்வம் 24 மணி நேரமும் சாமுடைய இருதயத்தை இப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி இருக்க? சாம் பிரசாத் அப்படின்னு சொன்ன உடனே சாமோட கண்ணாடியோ பிரசங்கமோ பாட்டோ ஆராதனையோ இது எல்லாம் அவருக்கு முன்னாடி வந்து நிக்க போறதில்லை. இவன் நம்மள உயரமானவன், அழகானவன், திறமசாலியானவன் அதெல்லாம் வந்து நிக்க போறதில்லை. சாம் பிரசாத்னு சொன்ன உடனே எது வந்து முன்னாடி நிக்குது தெரியுமா? உள்ள இருக்கிற லப்பு டப்பு முன்னாடி வந்து நிக்குதான். சாம் பிரசாத் லப்பு டப்பு சார், சார் இவன் பொய்காரே சார், புளிய தள்ளுவேன். யார் சாட்சி கொடுக்குறா? அதனால தான் வேதம் என்ன சொல்லுது? உங்கள் சொந்த இருதயங்களை உங்களை குற்றவாளி என்று தீர்த்தால் உங்கள் இருதயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். முதல்ல உன் சொந்த, அடுத்தவன் பேசுறான் இவன் பேசுறான்லாம் இல்ல மக்களே, முதல்ல உன் சொந்த இருதயம் உன்னை பத்தி என்ன பேசுதுன்னு கவனி. சொந்த இருதயம் உன்னை பத்தி என்ன சாட்சி கொடுக்குதுன்னு கவனி. அவங்க என்னை பத்தி தப்பா சொல்றாங்க, இவங்க என்னை பத்தி தப்பா சொல்றாங்க, அது இல்ல. சொந்த இருதயம் முதல்ல உன்னை குறித்து சாட்சி சொல்லுதான் கவனி.